கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் மசாலா ப்ரெட் எப்படி செய்கிறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 8 ப்ரெட்டு பக்கம் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸ்க்கு ப்ரெட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த சைஸ்க்கு இருக்கிற ப்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 8 ப்ரெட் எடுத்திருந்தேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சேலோ ஃப்ரை மாதிரி, அதாவது லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்தால் போதும். அப்படியே அதை வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிடுவோம். இது கூட ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறதுலே குட்டியாக இருக்கிற தக்காளி ஒன்று போட்டு வதக்கிடுவோம். இது கூட கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதிலையே கொஞ்சம் காய் வந்துடும் நமக்கு. இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமான சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சாஸ் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த சாஸ் இருக்கோ அது வேணால் ஊற்றிட்டு கெச்சப் ஊற்றலாம், சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம், சோயா சாஸ் இருந்தால் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி சாஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் வணங்க விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதில் இன்னும் கொஞ்சம் காய் வெந்து அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா கொதித்து வற்றி வர்ற டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டு நல்லா பெரட்டி விட்டுருவோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மல்லி இலையை கட் பண்ணி ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மசாலா ப்ரெட் ரெடி. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.